அது இது என்ன இடம் ஏது இடம் என்னமோ தெரியல. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தெரியா? இந்த ரூம் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் எடுக்க மாட்டோம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட். நீங்கள் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்துருக்கீங்க. ஸோ எங்கள் கேங் பேர் பார்த்தீங்கன்னா குஞ்சுமல் பாய்ஸ். எல்லாம் ரெடி உட்காந்துருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பார்க் வாகமான்ல இருக்கு. ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷோ மாதிரி வச்சுருக்காங்க. மேலே இங்கே லைட் ஷோ இருக்குன்றாங்க. பார்க்கலாம். வேற லெவலில் இருக்குது. மேலே கிளைமேட்டு வேற லெவலில் இருக்குது. இந்த லொக்கேஷனு ஃபுல்லாக இங்கே வந்து லைட்ஸ் இருக்குது. பின்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல்லி மிஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா என்ன அது ஸ்மோக்காக போகிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதுதான் மிஸ்ட்டு தான். எவ்வளோ மிஸ்ட்டு நைஸ். முன்னாடி இதே தெரில, இப்போதானே இந்த மாதிரி மிஸ்டே பார்க்குறேன். ஆப்வியஸ் இது என்ன இடம் ஏது இடம் எல்லாமோ தெரில. பிச்டாக இருக்கு. அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் எல்லாம். 300 மீட்டர்ஸில் ரெசார்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் போனோம். நான் இந்த சைடில் கோபுரம், இந்த சைடில் டார்ச் லைட்டு இப்படி பூச்சி பேசிட்டு இருக்கேன். சிறப்பான ஆள் நீ. நைஸ். திருவிழா ஒன்றுமே தெரியலப்பா, அவ்வளோ பிச் டார்க்கில் இருக்கீங்க. ஹலோ, யாருன்னா இருக்கிறீங்களா? காலையில் டைமில் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் வியூஸ்லாம். இப்போ அப்படியே பிச் டார்க்காக தான் இருக்குது. ப்ராப்பர்ட்டி தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக லைட்டாக இருட்டாக தான் தெரியும். லைட்டாக தான் லைட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வார்ம் லைட்ஸ் லைட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நானுமே உனக்கு தெரியல. ஸோ அப்போ அந்த லைட்டை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் அங்கே அசம்பிள் ஆகிறாங்க. நாளைக்கு தெரிஞ்சு இங்கே வந்து வியூஸ் பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்க போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இங்கே கொஞ்சம் ஹையாகவும் இருக்குது பில்டிங்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கிறதுனால நாளைக்கு சன்ரைஸ்லாம் பார்க்குறதுலாம் சூப்பராக இருக்கும். பட் நாங்கள் சன்ரைஸ் பார்க்கல ஏஞ்சிக்க மாட்டோம். ஏன்னா இப்போ டைமே பார்த்தீங்கன்னா ஒரு மணி 1:30 மணி ஆக போகுது. ஸோ இந்த டைமில் நான் தூங்கி திரும்பி காலைல 4-5 மணிக்கு ஏஞ்சி சன்ரைஸ் பார்க்கணுன்னா வாய்ப்பே இல்லை. ஓகே கைஸ், ஒரு ரூமுக்கு செவ்வறு ஏறி வச்சு போயின்னுக்கிறோம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? அந்த அளவுலாம் பண்ணியிருக்கேன். இங்கே வெறுப்பாக இருக்கு. காலையிலேருந்தே கடுப்பாக தான் போகுது. டேய் வலிவுட்றா கோபால். ஐயோ போடா போடா போடா. ஓகே வண்டி எடுக்கிறா. மேலே போங்க. ஏய் ஓகேடா, பெருசாக தான்டா இருக்கு. டேய் நைஸ், பெருசாக தான் இருக்கு ரூமு. கீழே நமக்கு இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா? கீழே நம்ம பசங்க இருக்கானுங்கோ. செருப்பு உள்ளே தந்துடா. ஏய் செருப்பு உள்ளே வச்சா. நைஸ், ஒரு வீடு தான் இது. டேய் வலிவுட்றா. ஒரு வீடு ஓ ஓ. ஏய் மச்சான் இது சூப்பராக இருக்குதுடா. டேய் கோபால் எல்லாம் வீடியோ எடுக்காது. மாற்றிக்க ப்ரோ, ரூம் மாற்றிக்க ப்ரோ. ரூம் மாற்றிக்க ப்ரோ. கைஸ் நம்மளோட ரூம் ஆப்வியஸ் இந்த ரூம் தெரிஞ்சு நாங்கள் இருக்க மாட்டோம். ஏன்னா ஃபேன் ஓரத்தே பாருங்கள் என்ன தம்பிங்களோ யோசனமாக போகிறன்ற மாதிரி தான் ஓடிட்டு இருக்குது ஃபேனு. எல்லா கலண்டோம் 7 பேர் தான் இந்த ரூமில் இந்த விழாவில் இருந்தோம். வெறுப்பாக இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு. வேறு என்ன விழாவில் போய் பார்க்கலாம். எனக்கு கொடுத்து தான் ஆகணும். லைட் ஒரு தான் கேடு இங்கே. ஆப்வியஸ் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ரூம் பிரச்சனை. எங்களுக்கு நாங்கள் 4 பேர் இருக்கிறதுனால கேஷுவலாக வரோம். நான் 4 பேர் இருக்கிறதுனால எங்களுக்கு இருக்குது. இந்த மேலே மிச்சம் 3 பேர் இருக்கானுங்க பசங்க. அது ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஸ்டாஃபே ஒத்துக்க மாட்டுறானுங்க. என்னடா
எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக நம்ம பொய் சொல்கிற மாதிரி ஃபேன் நல்லா தான் சுற்றுவோம். என்ன ஸ்டாஃபே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவனுக்கு என்ன கதைனே தெரில. இன்னொன்று ரூம் பிரச்சனையே தெரில. நான் எங்கள் 4 பேருக்கு மட்டும் ரூம் வந்து ஸ்டாஃப் இந்த ரூமே எங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. மேலே அந்த இது பாருங்க ஸ்டாஃப் இந்த ரூமில் எவ்வளோ ஸ்பீடு ஃபேன் சுற்றுதுன்னு. நாங்கள் இந்த இடத்துல ரொம்ப கேவலமாக சுற்றுச்சு ஃபேனு. மேலே இன்னும் 2-3 பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூம் தேவை. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எல்லாம் நெட்லாம் சொல்கிறானுங்க காசு வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம்னு. காசு கொடுனால அதுக்கு வந்து எங்களே எதிர்த்து பேசுறீங்களா, அப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணலாம், இப்படி வந்தால் இப்படி அடிக்கிறானுங்க, அப்படி பண்ணால் அப்படி அடிக்கிறானுங்க. செம்ம கடுப்பாக இருக்குது. நைட்டு 2 மணி ஆகுது. ஸோ 2 மணிக்கு நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு கடுப்பாக இருக்க மக்களே. நீயும் கோபாலும் கல்யாணம் பண்ணி புள்ள போடு போடு அதே சேப் போடு. Why are you gay? ஆபியாஸ் இப்போ பார்த்து நம்ம சைட் சீயிங் கிளம்பிட்டோம். நேற்று ஒண்டரால சுற்றி வாய்ஸே போயிடுச்சு. ஆபியாஸ் டே 2ல் சைட் சீயிங் போகிற வாகமானில் நேற்று நைட்டு 2 மணி அப்படி தான் ரீச் ஆனாங்க வாகமானுக்கு. தூங்கி அடிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இப்போ தான் கிளம்புறோம். இப்போ ஜீப் சவாரி இருக்காடா? ஜீப்பில் தானே கூட்டு போவானுங்க. ஜீப்ல இருந்தா கூட்டு போவானுங்க. ஒட்டக சவாரியா? கேரளால ஒட்டக சவாரியா? எல்லாம் இந்த ஸ்டோப் ஏறி வந்து உட்காண்டானுங்க. நேற்று நைட்டுல சுத்தம் சிறான டார்க்கு, பிச்சு டார்க்கு, காடு உலகுது. இது கேரளாவோட ஒரு முக்கியமான விஷயம் டீ கார்டன். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ரைஸ் கூட வந்து கல்டிவேட் பண்ண தெரியல. எல்லா பார்க்குற இடம் இல்லாமல் இங்கே டீ ஸ்மெல் வருது எங்களுக்கு. டீ ஸ்மெல் வருது. ஆக்சுவலாக நான் டீக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டுருமான்னு தெரியல. இந்த ஸ்மெல் அப்படியே எங்களுக்கு பயங்கரமாக வருது. ஏன்னா இங்கே எங்கள் ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டீ ஃபேக்ட்ரி இருக்குது, டீ தூள் தயாரிக்கிற இடம். ஸோ முடிஞ்சால் அங்கே போய்ட்டு எங்கள் வீட்டுக்கு நான் டீ தூள் வாங்கிட்டு போவோம். ஃபுல்லாக இப்போ நாங்கள் மிடோஸ்னு ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50 rupees per head. கேமராவுக்கு தனி சார்ஜஸ். பட் நான் கேமரா ஸ்டிக் இன் பண்ணிட்டேன். பையன் சரிங்க. ஃபுல்லாக இங்கிலீஷ்லையும் மலையாளத்தில் போட்டு ஸ்ட்ரைட்டாக போனால் போட்டிங் இருக்குது, ஜிப்லைனில் போகிறது, அதுக்கப்புறம் கிளைடிங் இருக்குது, பேராகிளைடிங் இருக்குங்க, போட்டிங்கு. மேலே போய் பார்க்கலாம். வேற அளவில் இருக்குது பின்னாடி பாருங்க. இவன் குரங்க விட மோசமா தவறா? ஹே ஆபியஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். இது பார்த்தீங்கன்னா எபிசோட் 3 கேரளா சீரீஸில். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா மிடோஸ் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம். ஸோ என்ட்ரி ஃபீஸ் பர் பர்சனுக்கு வந்து 50 rupees.
இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா ஒண்டரில் ஒரு எபிசோட போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து சென்னையிலேருந்து இங்கே கொச்சி வரது ஒரு எபிசோடாக போட்டிருக்கோம். இந்த எபிசோடில் இங்கே சும்மா கொஞ்சம் வாகமலை இருக்க சைட் சீயிங் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சைட் சீயிங்கான இப்போ நம்ம வந்து இது பார்த்தீங்கன்னா மிடோஸ்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலி மாதிரி தான் இருக்குது. சுற்றி பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக வேலி மாதிரி தான் இருக்குது. இன்னும் க்ரீனரியாக இருக்க வேண்டியது, ஃபுல்லாக இங்கே காஞ்சி போய் மாதிரி ப்ரௌனிஷாக இருக்குது. க்ரீனரி இருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கும் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு. சுற்றி வர எவ்வளோ பேர் இருக்கானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங்கு, பேராகிளைடிங்கு, அதுக்கப்புறம் ரோப்பில் போகிறது. ஸோ இது மாதிரி 3 அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிடோஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பைன் ஃபாரஸ்ட் போக போகிறோம். ஸோ பைன் ஃபாரஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரமாக தான் இருக்கும். அப்படியே ஒரு நேரோவாக இருக்கும், சும்மா அப்படியே பேரலைன்ஸாக இருக்கும் எல்லா மரமே. ஸோ அங்கே ஒரு நல்லா இருக்கும் வீடியோ எடுத்தால் இல்லை ஃபோட்டோ எடுத்தாலாம். ஓகே, இப்போ வந்து இது வேறு என்ன இங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இல்லைன்னா நம்ம வந்து பைன் ஃபாரஸ்ட்டை சந்திக்கலாம். ஆப்வியஸ் இங்கே ஜிப்லைனுமே இருக்குது. நார்மலாக போகிறதுக்கு 200, ஸ்கையில் சைக்கிளிங் பண்ணுறது அது பார்த்தீங்கன்னா 400. இல்லை, நார்மல் ஜிப்லைனா 400, ஸ்கையில் சைக்கிளோ 400, காம்போ பார்த்தீங்கன்னா 600. ஸோ இங்கேருந்து அது வரைக்கும் போகுது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ அவ்வளோ தூரம் இருக்குது ஜிப்லைனு. அப்படியே மிடோஸ் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பைன் ஃபாரஸ்ட் போக போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 அப்படி இருக்கும். ஸோ இப்போ பைன் ஃபாரஸ்ட் போயிட்டு அவங்க பார்க்கலாம். தெரிஞ்சு நான் பைன் ஃபாரஸ்ட்டில் கொஞ்சம் சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்லாம் எடுப்பேன். சிறான வெயில் இங்கே அடிக்குது. கேரளாவில் வெயில் அடிக்காதுன்னு பார்த்தா செம்ம வெயில் அடிக்குது. ஆனால் நைட்டு சாதாரண சில்லுன்னு இருக்குது. காலையில் இப்படி இருக்குது, நைட் அப்படி இருக்குது, டெசர்ட்டில் இருக்க மாதிரி. ஓகே, நம்ம பஸ்ஸில் போய் ஏறி உட்காரா. ஃபஸ்ட்டு சீட்டை பிடிங்க, நான் பஸ்ஸில் ஏறி உட்காந்து. பார்த்தீங்கன்னா நம்ம பைன் ஃபாரஸ்ட், இங்கே பைன் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு தனி சார்ஜஸ்ஸு. 100 rupees கேமராவுக்கு. கேமரா மதிச்சிட்டு வந்துருக்கலாம், வீடியோஸில் பண்ண மாதிரி. நான் பண்ணல. ஆப்வியஸ் இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்டு. ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் 50 rupees தான். பட் இப்போ நீங்கள் பார்க்குற கோப்ரோவில் எடுக்கிறதுக்கோசம் நான் வந்து 100 rupees சார்ஜஸ் பே பண்ணியிருக்கேன். ஸோ கேமராவில் எடுக்கணும்னுக்கோசம் 100 rupees எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசம் தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் 100 rupees பே பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்க்குறீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம ரூமுக்கு போயிட்டு, ஸோ ரூமில் போய் லஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் பார்க்க போக போகிறோம். ஸோ நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் இருக்க போகுது. என்னன்னு சொல்லிட்டு கிளியராக பார்க்கலாம். இப்போ பைன் ஃபாரஸ்ட்டில் என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி பைன் மரம் தான் இருக்கும். ஸோ இதுதான் பேர். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நேரவாக இருக்கும், லைன் போட்டு வச்ச மாதிரி இருக்கும் சொல்லலாம். ஸோ செக்குடு மாதிரிலாம் இருக்கும். அவ்வளோதான் இருக்காண்டி வேறு இங்கே ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு பர்ஃபெக்டான ஸ்பாட் இது. இதே பாருங்கள். அப்படியே இந்த மரம்லாம் பாருங்கள் எவ்வளோ லைட்டாக இருக்குது. மேலேருந்துலாம் பார்த்தீங்கன்னா இலையா வருது. கீழே பார்த்தீங்கன்னா இலையே இல்லை, மேலேருந்து மட்டும்தான் இலையே வருது. ஸோ அவ்வளோ ஹைட்டு இந்த மரங்களாம். என்னடா பண்ணுறது? ஹபேஸ் இங்கே பைன் ஃபாரஸ்ட்டில் லைட்டாக கீழே வந்து பாத்வே போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு கீழே பாத்வே இருக்குது. பட் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி அட்வென்ச்சரஸாக இருக்கணும்னு ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். திருமுருகன் வர்றாரு. பீஸ். நம்ம பாய்ஸ்லாம் பாருங்க இங்கே தான் இருக்கானுங்க. பாருங்க போகிற வழியாக ஆளுங்க. ஆப்வியஸ் நீங்கள் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ எங்கள் கேங் பேர் பார்த்தீங்கன்னா குஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் எப்படி உட்காந்துருக்கானுங்க பாருங்க. செருப்பு கோவிந்தா.
ஆபேஷ் இவங்க தான் நம்ம ரூமுங்க. ஸோ இப்போ வந்து அட்வென்ச்சர் பார்க்குக்கோசம் நம்ம கலந்துருக்கோம் பஸ்ஸில். இதோ கீழே இருக்க பாரு, அதான் நம்ம ரூம். ஸோ இதுதான் நம்ம ரூமுங்க. அட்வென்ச்சர் பாக்ஸோட கம்பெனி வச்சு இப்போ பாட்டு வர போட்டுருவானுங்க, என்னால் எடுக்க முடியாது. காப்பி அடி கொடுத்து வீடியோவே போயிடும். நான் அந்த அட்வென்ச்சர் பார்க்கில் போயிட்டு ஸ்னீக் இன் பண்ணிட்டு கேமரா எடுத்து போயிட்டு பண்ணுறேன். ஆப்வியஸ் இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பார்க் வாகமானில் இருக்குது. இப்போ ஈவினிங் டைமில் வந்திருக்கோம். கேமரா யாருக்கோ தெரியாமல் ஸ்னிக்கிங் பண்ணி எடுக்கணும். இங்கே பார்க்கலாம் சரிங்களா. உள்ளே போய்ட்டு முடிஞ்சால் எடுக்கிறேன், இல்லை முடிச்சு வந்து எடுக்கிறேன் சரிங்களா. ஆப்வியஸ் ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷோ மாதிரி வச்சுருக்காங்க. மேலே இது லைட் ஷோ இருக்குன்றாங்க, பார்க்கலாம். இது வெளில கிளைமேட் சூப்பராக இருக்குது. மழை பெய்து போகுது ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்க. அதான் வெளில கிளைமேட் சூப்பராக இருக்குது, மழை நல்லா இருக்குது. பனித்துளிகள் கிரி பாய்ஸ் தான் பாய்ஸ் அதில் உட்காந்துக்கிறீங்க. மழை பெய்கிற மாதிரி இருக்குது மக்கள் இங்கே. பட் நல்லா தான் இருக்குது இந்த கிளைமேட்டும். இப்போ அங்கே ஃபுல்லாக ஆட்டியில் வந்து இது பண்ணி வச்சுருக்கானுங்க லைக்கு. ஏய் குரங்க இது மாதிரிடா ஒரு வீரர் புரட்சி மாதிரி ஓட்டு போட்ட மாதிரி இந்த ஒரு வீரர் காமிச்சு போடுறாரு அவரு. ஒரு வீரர் காமிச்சு போடுறாரு. நான் வந்து கேமரா ஸ்னீக் பண்ணி எடுத்துட்ருக்கேன். கேமரா காசு கட்டல, 100 ரூபா 150 ரூபா கேமரா எவன் கட்டுவான்? உங்களுக்கோசம் நான் வந்து தவறான முறையில் ஸ்னீக் பண்ணி எடுத்துட்ருக்கேன். ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இங்கதான் மக்கள் இது லைட் ஷோ. இந்த லைட் ஷோ நடக்கும் போது ஆப்போசிட்டா சேர்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க. சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் மேண்டி ஃபிஷஸ். வேற என்ன சொல்ல? நல்லா இருக்கும், மீன்லாம் தரமாக இருக்கும். எனக்கு ரெஃபர் பண்ண சாமுரை ஃபிஷ் இன்னும் உயிரோடு இருக்கு. அது லாஸ்ட் சொல்ல மட்டும் தப்பு. ஆப்வியஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கிளைமேட்டு, சீனியர் அழகாக இருக்குது. பட்டு மழையும் பெய்யுது கூட சேர்ந்து. இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜு, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அட்வென்ச்சர்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது இங்கே. கீழே பார்த்தீங்கன்னா கயிறு மாதிரி போட்டு புல் வச்சுக்கிறாங்க. நான் எதுவும் பார்க்கடா பாருங்க. ஆப்வியஸ் இப்போ வந்து அட்வென்ச்சர் பார்க் இடத்துல இருக்கேன். ஸோ முன்னாடி பாருங்கள் வீலோ வாகமான்னு இருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5:35 ஆகுது. இப்போ தான் லஞ்ச் முடிச்சுட்டு ரூம்லேருந்து கிளம்பி வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக லைட் செட்டப் போட்டுட்டு ஃபுல்லாக அங்கே லைட் ட்ரிங்க்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. நைட்டில் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது வீடியோஸ்லாம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா லேசர் லைட் ஷோ அது மாதிரி வாட்டரில் ஃப்ளோ ஆகும். பார்த்தீங்கன்னா வாட்டரில் அதில் ஷோ மாதிரி நடத்தவங்களே அது இருக்குது. வாங்க யுவன் இல்லை விளாகில் வேணா உண்மையாக வரணும், வந்து கை காமிச்சுலாம் போகக்கூடாது. வாங்க வாங்க டோலர், இந்த இடம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கா? ஃபோட்டோவாக இருக்கு ப்ரோ. ஃபோட்டோஸ் எடுக்கிற ஸ்பாட்டு. வாங்க. ஹாய் 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 எல்லாருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், கிளம்புங்க. கிளம்பாதீங்க, வீடியோ பார்த்துட்டு போங்க. ஸோ எல்லாம் பார்க்கலாம், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மேலே ஐ பட்டன் ஸோ எல்லா இடத்துல நான் லிங்க் தரேன், அப்போ செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா ஒண்டராவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சென்ட்ரல்லேருந்து நம்ம கொச்சிக்கு போகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் எபிசோடு. ஸோ அது உள்ள நடுவில் அந்த ட்ரெயின் ஜர்னியில் நடந்த அலப்பறைகள் தான் ஃபஸ்ட் எபிசோடில் இருக்கும். செகண்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா வண்டலாவில் இருக்க ரைட்ஸ்லாம், பட் ரைட்ஸ் என்னால் முழுசாக கவர் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணல, மெயினாக அதான் சொல்லணும். கேமரா அலோவ் பண்ணல கேமரா எடுக்கிறதுக்குலாம். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்குது மேலே கிளைமேட்டு. பாடலாம் நான் வந்து பின்னாடி வர பாடலை நான் கட் பண்ணிடுவேன் கன்ஃபார்மாக. இங்கே பாருங்கள் அந்த சீனரி, அந்த க்ளவுட்ஸ் வந்து மிஸ்டாக போகுது பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக பிரைட்டாக இருக்கா.
அப்படியே இருட் ஆகிட்டு வருது. அவ்வளோ மிஸ்ட் ஃபார்ம் ஆகிட்டு வருது. இந்த ரிங்ஸ் மாதிரி போட்டுருக்காங்க லைட்டில். அவன் பசங்க வந்து டான்ஸ் ஆடி ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் மழை பெய்ய சொன்ன மாதிரியே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. தூரத்தோட லைட்டாக ஸ்பீடாக பெய்யுது. ஃபுல்லாக மழை பெய்யல. பாருங்க பின்னாடி அந்த பேக் ட்ராப்பில் இருக்க மழையை வந்து பிளரான மாதிரி இருக்குது ஃபுல்லாக. அவ்வளோ மிஸ்டிங் இருக்குது. ஃபுல்லாக இப்போ நைட்டில் தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த ரிங்ஸ்லாம் போட்டு கீழே பார்த்தீங்கன்னா லைட் ஷோ போயிட்டு இருக்குது. ஆப்வியஸ் வேறு லெவலில் இருக்குது. இப்போ இந்த லொக்கேஷனு ஃபுல்லாக இங்கே வந்து லைட்ஸ் இருக்குது. பின்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல்லி மிஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. பின்னாடி எனக்கு 1 2 இந்த மவுண்டன் தான் தெரியுது. பின்னாடி அந்த மவுண்டன் கண்ணுக்கே தெரியல. அந்த லெவலுக்கு இருக்குது மிஸ்ட்டு. ஃபுல்லாக லைட்ஸு போட்டு அது கீழே அந்த இருக்குது பார்த்தீங்களா, அங்கே லைட் ஷோ நடந்துருக்குது. அதாவது வாட்டர் ரெசி ஷோ நடந்துட்டுருக்காங்க. நம்ம பசங்க எல்லாம் மேலே இருக்கோம். ஃபுல்லாக இந்த ரோஸு சாமந்தி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து இங்கே ஃப்ளவர்ஸ் ரோஸ் கார்டன், நேச்சுரல் கார்டன். ஸோ நேச்சுரலாக வர வச்சது போடுது. இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டிங் தான் போய்ட்டுருக்கோம். நம்ம பசங்க ரீச் எடுக்கணும் கேட்டாங்க, அதெல்லாம் போகிறோம். அது பாருங்கள் பசங்க ஸ்லோமோ பண்ணிக்கிறானுங்க. மழை பெய்யுது ப்ரோ. கைஸ் மழை பெய்யுது. இந்த ஆட்டின் தான் சூப்பராக இருக்குது. ஒரே பனிமூட்டமா இருக்கு. ஆபேஸ் இது பாத்தீங்கன்னா என்ன, அது ஸ்மோக்கா போறது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இதுதான் மிஸ்ட் தான். ஃபாகா பயங்கரமா இருக்கு. அப்பா கைஸ் ஏதோ புகை மூட்டத்துல இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளவு ஃபாக் இங்க, சரியான புகை பாய்ஸ். இந்த பாருங்க பாருங்க போறது. அங்க பாருங்க ஆட்டின்னு பாருங்க. அங்க இது கிளியரா இருந்தது. எவ்வளவு ஃபாக் ஆயிடுச்சு பாருங்க. எதுவுமே தெரியல கைஸ். பாருங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளே பின்னாடி பாருங்க. 1 2 அப்புறம் ஒண்ணுமே தெரியல. ப்ரோ செம்மையா இருக்குது. தூரே வேஸ்ட் சூப்பரா இருக்குது. வேற மாதிரி லைஃப் வேஸ்ட், வாழ்க்கை வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். Why are you so sad? சார்லாம் இல்ல ப்ரோ. எப்பவுமே நம்ம வந்து ஒரே குதி சொர்க்கம் தான். என்ன இப்ப சொல்றது? யோசி அதுல இங்க பாருங்க எவ்வளோ பேர் இந்த புதல்ல நிற்கிற மாதிரி தெரியாது. ஏன்னா அவ்வளோ மிஸ் இருக்குங்க. இங்கே அழுக்கு ஹெலிகாப்டர் போச்சுன்னு அது தெரியுதா? அழுக்கு வந்து அழுக்கு மாதிரி இல்ல, அழுக்கு வந்து அழுக்கு சாந்தம் கிராஸ் விடுற மாதிரி இருக்கு. அதுதான் கிராஸ் பீட் அழுக்கு கிராஸ் பீட். இப்போ பாருங்க சொர்க்கத்துக்கு வந்திருக்கோம் கைஸ். அதனால இப்படிதான் இருக்கும் இடம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பாருங்க காம்பு எக்ஸ் அதுக்கு கிராஸ் விட்ட மாதிரி நான் மூஞ்சி. குரங்கன் இது எங்க கிளாஸ் குரங்கு. இது எங்க மங்கி. நாங்க யாருக்கும் தர மாட்டோம். இது நம்ம மங்கி. ஹலோ யாரா கைஸ் சரியான ஃபாக். ஆள் அடையாளத்தே தெரியல. இதுதான் நம்ம பஸ். ஆபேத் ஃபுல்லா மிச்சுடா. ஆப்போசிட் வேன்ல பாத்தீங்கன்னா உயிரோட போய் சேரோட சாமி பாட்டு போட்டு எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. பஸ் ரைட்டை விட்டா வேற எதுவும் தெரியாது. அந்த அளவுக்கு மிஸ். இப்போ நாங்கள் எப்படி உயிரோட எங்கள் வீட்டுக்கு போய் சேர போகிறோம்னு எங்களுக்கு தெரியல. வீட்டுக்கு மீன்ஸ் ரூமுக்கு பாருங்க வழியே தெரியல. ரோடு எங்கே இருக்குன்னே ஒன்றும் தெரியல.
ஆனால் அவங்க அவ்வளோ ஃபாக் லைட் வச்சுருக்காங்க. பட் தெரியாதான் நான் போய்க்கிறேன். பார்க்கலாம் எங்கே போய் எங்கே சேர்றோன்னு. இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. ஒன்றுமே தெரியல மகன். இப்போ வாங்க வெறும் பஸ்ஸு லைட்டு மட்டும் தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது உங்களுக்கு. என்னடி சொல்கிற? நைட்டு ஒரு டான்ஸ் ஆடினா போயிட்டு தான்